தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தாய் மகன் உயிரிழந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தைச் சேர்ந்தவர் சித்தன். இவரது மகன் ராஜ்குமார். இவர் தனது மனைவி, மகன் மற்றும் உறவினருடன் காரில் நேற்றிரவு சேலத்தில் இருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். காரை ராஜ்குமார் என்பவர் ஓட்டியுள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை கார் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எட்டயபுரம் அருகேயுள்ள துரைசாமிபுரம் விலக்கு பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ராஜ்குமார் மனைவி 32 வயதான தமிழரசி, அவரது 5 வயதான மகன் அஸ்வரதன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். மேலும் காரில் சென்ற அண்ணாமலையின் மனைவி 60 வயதான விஜயா, செல்வராஜ் மனைவி 31 வயதான தாமரை செல்வி என்ற சந்தியா, 12 வயதான மகன் சபரீசன், 46 வயதான சித்தன் மகள் சுமதி, 12 வயதான கோவிந்தராஜ் மகள் ரம்யா, காரை ஓட்டிச் சென்ற 35 வயதான ராஜ்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற எட்டயபுரம் போலீசார் காயமடைந்தவர்களை எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த இருவர் உடலையும் உடற்கூறாய்வு ஆய்வுக்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து நடந்தபோது உயிரிழந்த தமிழரசி தனது மகன் அஸ்வரதனுக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த போது இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.